என்னடா கனெக்ஷனே வர மாட்டேங்குது. மூஞ்சி கழுவினு வந்தே இல்லையா? மூஞ்சி கழுவுறதுக்கு கரண்ட் வராதுக்கு என்னடா கதை அது? நோ, உனக்கு விஷயமே தெரியாது. மூஞ்சி கழுவினு வந்தா தான் எல்லா வேலையும் பக்காவா நடக்கும். என்னடா பேசுறான்? தமிழ் தான் பேசுறான், புரியல. டேய், உங்களை வேலைக்கு வச்சதுக்கு என் செருப்பை நானே வச்சுக்கிறோம். சரிப்பா, எங்கடா போறாங்க தெரியலையா? இந்தா. என்னடா இது? நீ தானே செருப்பால வச்சு போறனா? இந்த அச்சுக்கோ. ஏய், ரொம்ப கோவத்தை கிளப்புற. செருப்பு தூக்கி போறான். டேய், எவன்டா அது என்ன செருப்பா வச்சது? இவ தாங்க அடி சொன்னாரியா? டேய், நான் என்ன அடி சொன்னா என்ன கொத்துறா? நான் மாத்தி மாத்தி பேசுறா. டேய், யாரா அடி சொன்னா? அவர் தான் தூக்கி போட சொன்னாரு. டேய், நான் தூக்கி தானே போட சொன்னேன். அவர் மேல போட சொன்னேன். உன் பேச்சு ரொம்ப சரியில்லைண்ணா. மாத்தி மாத்தி பேசுறா. ஏய், செருப்பை யாரா எம்மால வச்சுதா? ஒழுங்கா சொல்றீங்க. செருப்பு தூக்கி போடுறது நான் தான். அடி சொன்னா அவரு. ஏய், நான் ஊருக்குள்ள எவ்வளவு பெரிய மனுஷன், என்ன செருப்பால அடி சொல்லிக்கிறான்? என்னடா நீ? அட என்னப்பா பைத்தியக்கார மாதிரி பேசுங்கிற? அவன் தான் வச்சான்றான், என்ன கேட்டுங்கிற? நான் பைத்தியமா? டேய், நான் பைத்தியமா? டேய், நான் பைத்தியமாடா? ஐயா, இவனை காதாம இருந்து இப்படி கத்துறா. நோ, போனா நாளைல இருந்து அவரு எதுவுமே பண்ண மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். உன் மூஞ்சியாக தான் விட்டு போறேன். இந்த செருப்பு நான் தரவே மாட்டேன்டா. ஏய், அது ஏன் செருப்பு? அதையா எடுத்தும் போற? பாத்தியா, உன் செருப்பால அச்சுக்கிற. இத பாக்கும் போதெல்லாம் உன் ஞாபகம் வரடா எனக்கு. ஏன் ஞாபகம் வருமா? என்னன்னா கல்யாணமா பண்ணி போற? ஏய், செருப்பு குத்துட்டு போயா? வாங்க 500 ரூபாவா? தீனால் சுட்ட புண் உள்ளாருமோ ஆறாதோ, நாவினால் சுட்ட வடு. என்னடா இவன் திருக்குறளை தப்பு தப்பா சொல்லிட்டு செருப்பு தூக்கின்னு போறான்? அதான் ஒரு வேலை செய்யணும். எங்கடா வேலை செய்ய விட்டான்? நாதாரி செருப்பு போச்சிடும். என்னண்ணா என் மேல கோவமா? அப்படியே குதிரை முக்கு பார்த்து குத்துவேன். ஒழுங்கா லைன் வரல என்ன பாரு. அது எனக்கு பையன் தெரியாதா? டேய், என்னடா அண்ணனை தொல்லை ஊத்துனுங்கறா? நோ, நீ வேலை செய்யணும். நப்பா சங்கரா, ஒரு பிஎஸ்ஐ சொன்ன செஞ்சா குத்தி 7 நாள் ஆச்சு. குத்துறம்பா, வேலை நிறைய எடுத்துக்கிறேன்பா, அதான் லேட் ஆயிடுச்சு. அட நாப்பா, நான் வேற யாருக்கிட்ட சொல்லிருப்பல, இப்படி சொதப்பி நிக்கிறியா? டேய், முதல்ல பருந்தேறி பேசுறீரா? போடா ரேடாவா. டேய், என்னடா கஸ்டமர் அப்படி பேசுங்கிற? இல்ல, அவங்க கிட்ட பிச்சை இருப்பேன். நீ வேலை செய்யணும். ஆர்டர் நம்மளுக்கு வேணாம். நான் சங்கரா மரியாதையிலே பேசுறான். நான் நினைச்சுக்கிறான். உன் சொந்த பொண்ணுதான் நினைச்சுக்கிறான். போடா. டேய், நானும் பாத்துக்கிறேன். பாரு, என் மேல கை எதுனாலும் ஓட பேசிக்கோ. டேய், கொஞ்சம் வாயை மூடண்டா. ஏன்டா அப்படி தொல்லை குத்துங்கிற? நானா மாத்தி மாத்தி பேசுனீரா? கஸ்டமர் வந்தா நீ தான் பேச சொன்னா. நான் பேச சொன்னா? டேய் சரியில்றா, நீ ரொம்ப ஓவரா பண்ற. இவன் என் மேல கையை வச்சுனீரா? பாத்து சொன்னா உட்காந்துக்கிறான். சார் ஒரு 2 நாள்ல குத்துறேன் சார், அவனை விட்டுருங்க சார். இது வேலைக்கு ஆகாது. உன்கிட்ட கொடுத்த ஆர்டர் கேன்சல். நீ அதை பக்கமே அறுக்கூடாதுடா. உன்னை ஆள் வச்சு அடிக்கிறா. என்னையே ஆளை வச்சு அடிக்கிறீங்க? நான் என்ன பண்ணலாம்? ஆமா, மாத்தி மாத்தி பேசுனீரா? அந்த நீ தானே திட்டு சொன்னா. டேய், நான் எதத்துக்கு அடிப்பே தெரியாது. எப்பா, நான் எதுவுமே சொல்லப்பா, நான் பாவம்பா. எவனா இவனே கலப்பா. நோ, போன இது தெரியாம பேசுறாரு. கோவம் வந்து சுத்தில அடிச்சுட்டு போறாரு. சுத்தில வர அடிப்பாரா தர? டேய், நீ வாடா, நீ சைடாடா. உன்னை ஆளை வச்சு கை கால ஓடிக்கிறா. என் மல்லாஜ் மேல தூசு கூட பழக முடியாது. சாக்கு வச்சுறாரு. சாக்கு வச்சுக்கிறேனா? கையில க்ளோஸ் போட்டு வாங்கி சொல்லுவேன். டேய், உனக்கு என்னடா பண்ண? 2 பேர்கிட்ட கோத்து விட்ட என்ன? மல்லாலி வேலையை வேணி இல்ல ஒரு பெரிய விஷயமா? கரண்ட் வரலடா, என்னன்னு பாடுறா. நோ, அங்க போய் சுவிட்ச் போடல. டேய், சுவிட்ச் போட்டுக்குதான் பாக்கல நீ? எதுக்கு புடுங்குறா? உன் வேலை தானே, நீ தானே பாக்கணும். நேரம்டா, இதெல்லாம் கேட்கணும். உங்க ஒப்பனுக்கு தான் விட்டு வச்சுக்கிறேன். அது ஒரு பருப்பு. அது எங்க போறீங்களா? நோ, அடுத்த கஸ்டமர் வராங்கண்ணா. இன்னைக்காவது முடிச்சானா இல்லன்னு தெரியல வேலையா? யோ சங்கரா, வேலை முடிச்சியா இல்லையா? அண்ணா, அந்த வேலை தானே ஓடுனுங்குது. இதப்ப நான் 4 கால் ரெடி பண்ணிட்டேன். 4 கால் ரெடி பண்ணிட்டேன், 4 குறுக்கு ரெடி பண்ணிட்டேன். எத்தனை நாளையா இதே கதையை ஓட்டின்னு இருப்ப? உன் வேலை தானே செஞ்சுங்கிறேன். எங்க ஆயாக்கு உடம்பு சரியில்லாம், அதான் ஊருக்கு போயிட்டேன். உங்க ஆயா சொத்து 30 வருஷம் ஆகுது. ஏன்னா இப்படி புழுகுறா? டேய், நீ மூடிக்கிட்டு உக்காந்துரு. தேவையில்லாதெல்லாம் பேசணுங்கிற. நம்மளுக்கு எதுக்கு ரொம்ப? வாடா, நம்ம போய் கலாம். கம்முன்னு உட்காரு, அப்புறமா போலாம். என்ன சங்கர, பொய்க்கு மேல பொய் சொன்னா பொய் உண்மையாயிடுமா? தப்பு சங்கர இது. இன்னைக்கு உன் கட்டில கண்டிப்பா குத்துறேன், நீ தைரியமா போ. சப்போஸ் குடுக்கலனா? சப்போஸ் குடிக்கலன்னா ஊர் மேல வந்து உடச்சி அதே கேட்டு நிக்கிறா. ஊர் மேல உதைக்கணுமா? என்ன சங்கர, ஊர் மேல உதைக்கணுமா உன்ன? அந்த தர்திரம் பூச்சி உன்னை எதுக்குதான் வேலைக்கு வச்சுன்னா தெரியலண்ணா. நான் போனா, நான் உச்சி குத்துறேன் இன்னைக்கு. நான் தத்திரம் பூச்சுனா? டேய், கொஞ்சம் வாயை மூடி நிறா. ஏன்டா என்ன படுத்துற? இங்க பாரு சங்கர, இன்னைக்குதான் லாஸ்ட் நாள். இதுக்கு மேல நான் தாங்க மாட்டேன். சொத்துல என் பேர்ல எழுதி வச்சுட்டு போயிடா. சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிடா. ஏய், என்னடா பேசுற? தாங்க மாட்டேங்க. அதான் நீ போறதுக்கு முன்னாடி சொத்துல என் பேர்ல எழுதி வச்சிருன்றான்.
வாய கழுவுடா நான் தச்ச வாயா என்ன சங்கர இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறியா அவனுக்கு? அட நான் ஏன்னா சொல்லி கொடுக்க போறேன், அதுவா ஏதோ ஒன்று பேசிங்குது. நீ திட்ட வேண்டியதானே, நீ எதுக்கு அவன் பேசுறதுக்குலாம் ஆமா போடுற? உங்க அப்பா கிட்ட வெட்டி காசு வாங்கிட்டுக்கிறான், அதனால தான் பயந்து வேலை சேர்த்து வச்சுக்கிறேன். ஓஹோ கடன் வாங்கியிருக்கிறியா? அப்ப நீ பயப்படுறது வாஸ்தவம் தான். அந்த கடனை கண்டி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, அந்த கோம்டி பல்ல அப்படி வெல்டிங் வச்சிருவேன். வச்சுக்கல அப்படியே நறுக்கணுக்கு வச்சு விட்டுருவேன். ஏம்பா நீங்க அடிச்சிங்க புச்சிங்க என்ன வேணா பண்ணீங்க, எனக்கு நீ கட்டில் வரலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அங்க கயிறு கட்டி பாரு, போகும்போது எடுத்துன்னு போ. கயிறா என்னத்துக்குடா? நான் பண்ணது தெரியாதுன்றியா, போய் தூக்கு போட்டுக்கோ. தூக்கு போட்டுக்கணுமா? இங்க வாடா, வாடா. ஆஸ்கர் என்ன பேச்சு பேசுறான் சங்கராமன்? கட்டில ரெடி பண்ணு. பார்த்து சமாளிக்கிறல. வாய் சும்மா இருக்கணும், நீ தான் தென்னாவட்டில பேசுறியா? நான் என் பையன் அழுது நிக்கிறான். பத்து டேய் பத்து, அப்பா என்னடா கண்ணாச்சு? உன் கண்ணுல தண்ணியா? அப்பா என்ன ஆளாப்பா பார்த்துட்டு வேடி பார்த்துட்டு அப்படியே வேடிப்பா. சங்கரு என்னடா இது? என் பையனை ஒருத்த அடிச்சுட்டு போயிருக்கான், நீ வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கியா? நோ, உன் பையன் வாய் சும்மா இல்லடா, இடம் விடவா பேசுறான், அதனால தானே ஒரு ஆள் அடிச்சுட்டு போட்டாங்க. டேய் அவன் யார வருமானா பேசணும், எப்படின்னா பேசிட்டான், நீ பார்த்து சும்மா தானே இருந்த. என்ன இதெல்லாம்? நோ, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வேலைக்காவாது. எத்து வை, நீ 50,000 இப்ப எத்து வை, இல்லன்னா அவனை சும்மா விட மாட்டேன். நோ, நீ நினைச்ச நேரத்துல காசு கொடுக்க முடியாது, நான் பணம் நான் புளிய மத்தில காயுதா. நீ அந்த லெவல்ல போயிட்டியா? டேய் இதுக்கப்புறம் நீ தான் முதலாளி. டேய் நீ வெளியே வாடா, நீ போய் உட்கார்றா, போய் வெல்டிங் கட்டுறா, வாடா வெளியா. நோ, நானா இதெல்லாம்? ஏய் அதான் மகளே வெளி மிஷின் குடுத்து வெளியே போடா. டேய் பல்ல, உனக்கு என்ன தெரியும் வெல்டிங் மிஷின் கேக்குற நீ? ஏய் புறா அப்பயே நான் அந்த மாதிரியா? வா, என் பையன் அந்த வெல்டிங் மிஷினை பிடிக்கிற அழகே அழகுதான். என் புள்ள சிரிப்பா பாடுறா, என் புள்ளிக்கு என் கண்ணே படுற பழுகுது. டேய் நீ வெளியே போடா. பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன். போடா போடா. மகனே நீ வெல்டிங் கட்டுறா கண்ணு. சரிண்ணா டேய் டேய் என்ன பண்ற? நீ தானே வெடி அடி சொன்ன என்ன ஆச்சான்? ஐயோயோ என் பையனுக்கு எவ்வளவு மூளை. டேய் நீ தொழிலாளி நான் முதலாளி, உனக்கு 10,104 ரூபாய் உனக்கு சம்பளம். கேன்சனா லீவுலாம் வாரத்துல 8 நாள் லீவு போதுமா? வாவ் சூப்பர்ரா மாவனே, வாரத்துல 7 நாள் தான் இருக்கும், நீ 8 நாள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கடா. தேங்க்ஸ்ப்பா. நீ வீட்டுக்கு பாப்பா, வேலை செய்யற இடத்துல தொலை பண்ணாதா. அடா அடா அடா, என் புள்ளைய பார்த்தா எனக்கு பெருமையா இருக்குதுப்பா. சரி கன்யா நீ வேலை செய்ய, நான் போய் பெரிய சூனியமா வச்சிடுறேன். எங்க அப்பா பெரிய காமெடி பீஸ்.